உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப் டான்பாஸ்கோ பள்ளி மைதானத்தில் திருவிக நகர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் தாயகம் கவி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 3,67,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடங்கள், பயணியர் நிழற்குடைகள், அங்கன்வாடி கட்டடம், பல்நோக்கு மைய கட்டடங்கள் திறந்து வைத்தார். மேலும் ரூபாய் 1,62,00,000 மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய பல்நோக்கு மைய கட்டடங்கள், ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் PK சேகர்பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன், வெற்றியழகன், ஜோசப் சாமுவேல், மேயர் பிரியா, பகுதி செயலாளர் தமிழ்வேந்தன் மற்றும் மாவட்ட, பகுதி, வட்ட கழக நிர்வாகிகள், அணிகள், அமைப்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர், காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர், இனிய தளபதி நம் ஸ்டாலின், இளைய தலைவர் நம் ஸ்டாலின், இனிய தளபதி நம் ஸ்டாலின், இளைய தலைவர் நம் ஸ்டாலின். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர், காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர். லட்சியவாதியின் லட்சணம் யாவும் பொருந்திய மாவீரர், கட்சியின் கட்டளை உயிராய் பேணும் கண்ணிய குணவாளர். லட்சியவாதியின் லட்சணம் யாவும்